ஸோ இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து எஸ்பெஷலி வந்து ஒரு பிகர் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து குரூப் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் டேர்ம் இன்சூரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு பணம் போகும். அது ஆக்சிடென்ட்ல இருந்து போகலாம், நார்மலாக எப்படி இருந்து போனாலும் அந்த காம்பன்சேஷன் வில் கோ டு த லீகல் ஸ்பவுஸ்னா ஸ்பவுஸ், இல்லை சில்ட்ரன்னா சில்ட்ரனுக்கு போய்டும்னு வச்சுக்கோங்களேன். அன்மேரிட்னா அப்பாவோ அம்மாவோ யாரை நாமினியாக கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு போய்டும். வந்து இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து கவர் பண்ணுறது ஒரு 10 லட்ச ரூபாய் இல்லை 25 லட்ச ரூபா அதுக்கு மேலே கொடுக்கறதில்ல, க்ரோர்ஸ் எல்லாம் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு வந்து 20 லட்ச ரூபா வருது அப்படின்னா வந்து ஒரு ஆனுவல் சேலரியாக ஒரு 12 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பேர் மினிமம் தான் கவர் பண்ணுறாங்க. க்ரோர்ஸில் கொஞ்சம் ஹை பீப்புள் தான் கவர் பண்ணுறாங்க. அது வந்து குரூப் டேர்ம் இன்சூரன்ஸில். அதனால் வந்து நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அதே மாதிரி அந்த கம்பெனியில் நீங்கள் ரிசைன்மெண்ட் வெளில வந்துட்டீங்கன்னா த டே யுவர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே யுவர் கன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கவரேஜ் கிடையாது. அந்த வயசில் அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசில் நீங்கள் வெளியில் வந்து ஓன ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. அன்றைக்கி பாலிசி கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி தான் டயபெட்டிஸ் இருக்கும். இன்றைக்கி HbA1c அதிகமாக இருந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனி டினை பண்ணிடுறாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு வந்து. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மேஜர் மெடிக்கல் வந்தாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் டினைடு. ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை ஸ்டண்ட் வச்சுருக்காங்களோ இல்லோ, பிபிலாம் இருக்குன்னா சர்டன் லிமிட் வரல உங்களுக்கு லோடிங் ப்ரீமியம் போட்டு கொடுக்குறாங்க. சுகர் கண்ட்ரோலாக இருந்ததுன்னா, பிபி கண்ட்ரோலாக இருந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா லோடிங் ப்ரீமியம். பிஎம்ஐ இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏஜ் ஏற நம்ம ஃபாட் ஆயிடுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா இந்த சர்டன் லெவல் பிஎம்ஐ இண்டெக்ஸ் போகும்போது அதுக்கு ஒரு லோடிங் போடுவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் வெளியில் லேட்டராக எடுக்கும்போது. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுக்கறதில்ல. நெக்ஸ்ட்டு கம்பெனியில் வந்து குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க டெஸ்டினேஷன். சில கம்பெனியில் ஃப்ளாட்டாக கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஒரு 3 lakhs 2 lakhs இல்லை 5 lakhsன்னு கொடுக்குறாங்க. சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரேடடாக கொடுப்பாங்க. அதாவது எம்ப்ளாயி லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து இவ்வளோ, மேனேஜர் லெவலுக்கு இவ்வளோ, சீனியர் லெவல் மேனேஜ்மெண்ட்க்கு இவ்வளோன்னு கொடுக்குறாங்க. இன்னொரு சில கம்பெனி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவலாக இருந்தால் இவ்வளோ, ஃபேமிலி இருந்தால் இவ்வளோ. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கம்பெனி ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அட் அன் ஆவரேஜ் எல்லா கம்பெனியும் 3 லட்சம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே கவர் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வேற ஒரு மேஜர் டிசீசஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 லட்சம்னா 3 லட்சத்துக்கு மேலே கிளைம் பண்ண முடியாது. அதே கண்டிஷன் தான் நாளைக்கு நீங்கள் கம்பெனிலேருந்து வெளியில் வரீங்க அப்படின்னா அன்னியோட ப்ரீமியம். நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரு 40 years அந்த லெவலில் டச் பண்ணுவாங்க. சொந்தமாக ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தங்க நிறைய என்டர்பிரனர்ஸ் வராங்க. அப்போ வெளியில் வரும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காது. அன்றைக்கி நீங்கள் புதுசாக எடுக்கும்போது உங்களுக்கு டிசீசஸ் இருந்தால் ஏஜ் ஃபேக்டர், டிசீசஸ் இருந்தால் இந்த மேஜர் டிசீஸ் இருந்தால் பாலிசியை எங்கேயும் ஹெல்த் இன்சூரன்ஸில் டினை பண்ணுவாங்க. பட் பிபி சுகர்லாம் இருந்தால் எக்ஸ்ட்ரா லோடிங் போட்டு கொடுப்பாங்க வந்து. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறது.